ராஜா சாரை போய் பாருங்க அப்படின்னு. ராஜா சாரை போய் பார்க்க சொல்றாரு. எனக்கு இவர் கிண்டல் பண்றாரோ இல்ல எனக்கு நிஜமாவே அது நிஜம்னு எனக்கு புரியல. சும்மா சும்மா என்ன கிண்டல் பண்றாரோ அப்படி ஃபாசில் சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட அப்பாவும் நானும் அந்த அண்ணாவும் சேர்ந்து ராஜா சாரை பார்க்க போனேன். போகும்போது ஏதாவது பாடுங்க, என்ன படிச்சிருக்கீங்க எல்லாம் கேட்டார். சரி ஏதாவது பாடுறீங்களான்னு கேட்கும்போது ஒரு கீர்த்தனை பாடட்டுமான்னு கேட்டு நான் என்னோட குரு எனக்கு கற்றுக் கொடுத்த காப்பி ராகத்தில் ஒரு கீர்த்தனை ஜஸ்ட் ஒரு பல்லவி மட்டும் பாடினேன். இப்போ ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தார். நான் அதில் ராஜா சார் முன்னாடி உட்காந்து இருக்கும்போது ஒரு டென்ஷன் ஒரு பயம் எல்லாம் எப்படி இருக்கும். எனக்கு மூச்சே நிற்கலை. அது கீழே வேற உட்காந்துருக்கேன்னா டென்ஷன் எல்லாமே எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்குள்ளே கட் பண்ணி நான் மூச்சு எடுத்து தான் பாடிட்டு இருந்தேன். சொல்லி கொடுத்தாரு. அந்த ஜப்பஜாலான்னு வரும். அதில் அது ஜப்பஜாலான்னு தனியாக பாடினேன். மூச்சு நிற்கலை. அதனால் அப்போ அப்படி பாடக்கூடாது, அந்த வேர்டு சேர்ந்து தான் வரணும், எப்போவுமே கட் பண்ணி பாடக்கூடாதுன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பிடிச்சதான் பிடிக்கல ஒன்றும் சொல்லலை. பட் நான் வெளியில் ராஜா சாரை பார்த்த சந்தோஷம் ஒரு சைடில், அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகும்ல வெளியில் வந்த உடனே. அப்போ அந்த ஒரு நிம்மதி அதோட வந்தேன். கூப்பிடுவாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. நாங்கள் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணது, நாளைக்கு ஒரு ரெக்கார்டிங் இருக்க வர சொல்லுங்கன்னு சொல்லி.